அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 84வது இவைகளெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்ற இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதில், கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதிகால வேளையிலே கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி 9 வாரம் 9 கனி உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவளோடு கூட உங்களோடு உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்படி அவருடைய வார்த்தையை மகிழ்ச்சியாக நாம் ஒவ்வொருவருவர் தியானம் பண்ணி உடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84:1, சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. எவ்வளவு இன்பம், எவ்வளவு இன்பமா இருக்கிறது கர்த்தருடைய வாசஸ்தலம். அப்படி வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பம். சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எங்களுக்கு எவ்வளவு இன்பம். கர்த்தரை நாம் தேடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, தேவாலயங்களிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அது நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அவருடைய வாசஸ்தலம் நேற்று தினங்களிலே யாக்கோபுடைய கூடாரங்களும் இஸ்ரவேல் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் இது குறித்து நேற்று மாலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்தோம். நம்ம வீடு, நம்முடைய கூடாரம், நம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகு. ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கூடாரம். இங்க சொல்றாரு பாருங்க, அவருடைய கூடாரம். சேனைகளின் கர்த்தர் எமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமான, எவ்வளவு. ஆனால் அவருடைய வாசஸ்தலத்தை ஜெபித்த பொழுது தேவனுடைய ஜெபத்தை கேட்டார். குழந்தை இல்லாதவன் வேதனை மேல் வேதனை, துக்கத்தின் மேல் துக்கம், துயரத்தின் மேல் துயரம். ஆனால் கர்த்தர் அண்ணா தேவ சமூகத்தில் போய் தேவ ஸ்தலத்திலே வாசஸ்தலத்திலே தான் உள்ளத்தில் இருந்த எல்லா தேவைகளையும் கண்ணீரா உதத்தான், உள்ளத்தான், உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்திலே அவர் ஊற்றிவிட்டபடினா அண்ணால் கேட்ட காரியங்களிலே ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பம். அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம். தேடிப்பார் நானுடைய சமூகத்தை. இயேசு சொல்றார், இயேசு லூக்கா சுவிசேஷத்தில் இயேசு சொல்றார் 12ஆம் அதிகாரத்துல இங்க சொல்றார், இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். 33வது வசனம் 31 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்துடைய ஆசீர்வாதம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய வாசஸ்தலத்தையே நம்ம தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணும், தேவனுடைய தொழுகையே நாம் தேடணும். அல்லேலூயா. தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பமானவைகள். அவருடைய பாதத்துல நாம் இருதயம் தூக்கமா இருக்கும் பொழுது, நாம் கண்ணீரோடு கவலைகளோடு வேதனைகளோடு தேவைகளோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 10 நிமிஷம் நாம் நம்முடைய துயரங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, கவலைகளை தேவ சமூகத்திலே ஊற்றும் பொழுது அந்த ஒரு இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை நன்மைகளா? இரட்டிப்பான நன்மைகள். 32 சொல்றார் பாருங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தையே நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாரா? நம்முடைய ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க எப்படி இருக்கார்? பிரியமா இருக்கிறார். ஒன்னு எண்ணி பார்த்து சொல்றார், சிறுமந்தையே, சிறுமந்தையே. அல்லேலூயா. யாரும் தூக்க கலக்கத்தில் இல்லை நினைக்கிறேன். நம்ம ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறோம். எல்லாரும் வீடுகளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆலயத்துக்குரியவர்கள் ஒரு சிலர் அனுதினமும் நாம் அன்றாட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் இந்த 8 மாதமும் அதிகாலையிலே 4 மணிக்கு நாங்கள் இங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? தேசத்தின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக, மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தரப்பிலே நின்று ஜெபிப்பதற்கு நான் ஒருவனை தேடினேன். நிச்சயமாய் சுவர்களை அடைக்கத்தக்கதா அடுத்ததும் நாங்கள் என்னோடு சேர்ந்து சில சகோதரர்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து வருகிறோம். 2, 3, 4 பேராக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் நமக்கு விடுதலை கொண்டு வரும். ஜெபம் நமக்கு மேன்மையை கொண்டு வரும். வாசஸ்தலம் எத்தனை அருமையானவைகள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நாம் தொழுது ஜெபித்து விட்டு நாம் புறப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. சிறுமந்தையே பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதாவிற்காக பிரியமாய் இருக்கிறார். ராஜ்யத்தை கர்த்தரும் கையில கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிற தேவனாய் இருக்கிறார். 34 சொல்றாரு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என் பொக்கிஷம் எங்க இருக்கிறது? பத்தாயிரத்தில் இருக்கிறதா, இல்ல இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்ல இருக்கிறதா? எங்கே உன்னுடைய பொக்கிஷம் இருக்கிறது? நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே என் இருதயம் இருக்கும். ஒருவேளை உன் பொக்கிஷம் வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா, அல்ல இந்தியன் ஓவர்ஸ் பேங்க்ல இருந்ததுன்னா, அல்லது எங்கே உன் பொக்கிஷம் இருக்கிறதோ அங்கே உன் இருதயம் இருக்கும். தேவனுக்கும் உன் இருதயத்துக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம் இருக்காது. அவருடைய வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். ஜெபித்து பாருங்கள். அவருடைய பாதம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கஷ்டம் என்ன பண்ணும், கவலை என்ன பண்ணும், போராட்டம் என்ன பண்ணும், நிந்தை என்ன பண்ணும், கண்ணீர் அவளை என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த உலகத்தின் போராட்டம் நம்மளை என்ன கூடும், என்ன செய்யும்? உலகத்துடைய கஷ்டம் என்ன பண்ணும்? பசி நம்மளை என்ன பண்ணிடும்? தாகம் நம்மளை என்ன பண்ணிடும் என்கிற ஒரு ஆனந்தம், ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வெறுண்டு வளர வேண்டும். அப்பப்ப நாம் தேவனை துக்கப்படுத்த முடியுமா? நாம் கலப்பை மீது கைகளை வைத்துட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். இனி நஷ்டமானாலும் லாபமானாலும் தேவனாகிய கர்த்தரை விட இந்த பூமியில ஒரு நல்ல தகப்பனை போல ஆண்டவர், தாயை போல ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு தேவன் நமக்கு கொடுக்கப்படுவாரா? கொடுக்கப்பட மாட்டார். கொடுக்கப்பட மாட்டார். அதான் தாவீது 84வது சங்கீதத்துல 7வது வார்த்தையில இப்படி சொல்றாரு. 7வது வார்த்தை இப்படி சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. 5 சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து 84 சங்கீதம் 84 உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். சகோதரனை சகோதரி, நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து, உனக்குள்ளே இருக்கிற தேவன், உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே, ஒரு வாசஸ்தலங்கள் எவ்வளவு எவ்வளவு இன்பமான இன்பம் இருக்கிறது கர்த்தரிடத்தில். அதை பெற்றுக் கொள்பவர்கள் யார்? உலகத்தையே, நமக்கு தேவைகளையே
நம்முடைய வாழ்க்கையே நம்ம நினைச்சிருந்தோம்னா பரத்துடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நம்முடைய காரியங்களிலே உலக வாழ்க்கையே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெறுவது? முதலாவது அவர் ராஜ்யத்தில் அவரை நோக்கி அவர் ராஜ்யத்தை நம்ம கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பயப்படாத சிறுமந்தியே, என் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமா இருக்கிறார். அவர் ராஜ்யத்தை நம்ம கொடுக்க போகிறார், ஆளுகை செய்ய போகிறோம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 11 சொல்றாரு, தேவனாய் காத்த சூரியனும் கிழமுமானவர். சூரியத்தை காட்டில் எப்படி இருக்காரா? உனக்கு எனக்கும் கேடகமா இருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவான். கிருபை உனக்கு அருள போகிறார். இரண்டாவது மகிமையை அருளுவான். கிருபை அளிக்கிற தேவன், மகிமை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சேனைகளை தேவனாகிய கர்த்தாவே, இந்த வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பம், எத்தனை இன்பம். அந்த இன்பத்தை நாம் ருசிக்க வேண்டாமா? நம் கடந்த போனவர்கள் எல்லாம் அவருடைய இன்பத்தை ருசிக்க வேண்டாமா? அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க வேண்டாமா? அவருடைய மகிமைக்குள்ளே, அவருடைய கிருபைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டாமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்கார். நீ ஆண்டவருடைய பாதத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கேட்டுப்பான். அவர் கொடுக்க வல்லவர். கேட்டுக்கிட்டே விடாத, ஒரு சமூகத்துல கேட்டுக்கிட்டே கேளு, கேட்டுக்கிட்டே துதிக்கிட்டே கவனிக்கிட்டே. மற்றவர்களுக்காக, மற்ற மக்களுக்காக ஒரு கஷ்டத்தை விட பக்கத்துல கஷ்டப்படுகிறவர்களை நீ கொஞ்சம் நினைத்து பார். நம்ம கஷ்டம் லேசானது, ஆனா மற்றவர்களுடைய கஷ்டத்தை நாம் புரிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். என் கஷ்டம், என் தேவைகள், என் பசி, என் தாகம், என் வருமானம், என் குடும்பம் இல்ல, மற்றவர்களுக்காக அந்த குடும்பம், அந்த சகோதரி, அந்த சிஸ்டர், அந்த பிரதர்ஸ் வேதனைப்படுகிறார்கள், தூக்கப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள். அவர்களை நினைத்து நீ தேவ சமூகத்திலே, ஆண்டவரிடத்திலே மற்றவர்களுக்காக நீ துக்கித்து அழுது புலம்பி ஜெபிக்கும் பொழுது அவருடைய வாசஸ்தலம் உனக்கு எப்படி மாறுகிறது? இன்பமாய் மாறும், இன்பமாய். அப்பொழுது வேதனைகளை, துக்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிற உன்னை முதல் ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தேவனாகிய கர்த்தரை நீ முதலாவது துதிக்க வேண்டும். மற்றவர்களை நீ ஜெபத்தில் நினைக்க வேண்டும். மற்றவர்களுக்காக துதிக்க, மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது நிச்சயமா தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். 10 சொல்றார் பாருங்க, 1000 நாளை பார்க்கிற ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியை காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆலயம் பூட்டி இருக்கலாம், அவருடைய வாசப்படியிலே நீ ஜெபிக்க வேண்டாம். உன் தாகம், உன்னுடைய ஏக்கம், உன்னுடைய எண்ணம் ஆலயம் பூட்டி இருக்கலாம், வாசப்படியிலே நின்று நீ கதறி அழுது ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உன் ஜெபம் கேட்கப்படும். அவ்வளவு தாகம் தேவனை துதிப்பது, அவருடைய ஆலயத்தின் மீது, ஆண்டுடைய ஆலயத்தின் மீது, ஆண்டுடைய கூடாரத்தின் மீது, ஜெப கூடாரத்தின் மீது, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தின் மீது உனக்கு அவ்வளவு ஆவல் இருக்க வேண்டும். வேதவசனம் அதான் சொல்லுது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கணும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அவரை துதிப்பதில் முன்னோடியா நீங்க இருக்கணும். சம்பாதிக்கிறதுல முன்னோடியா இருக்கிறீர்களோ, சாப்பிடுறதுல, மற்ற உலகத்தை, மற்ற காரியத்தில் நீங்கள் முன்னோடியா இருக்கிறீர்களே, அது எனக்கு தெரியாது. நீங்கள் கர்த்தரை துதிப்பதில், தேடுவதில், அவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை உயர்த்துவதில், அவர் நாமத்தை கனப்படுத்துவதில் நீங்கள் முன்னோடிகளா இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை முன்னோடியா இருக்கும், உங்கள் இன்பம் முன்னோடியா இருக்கும், உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும், உங்கள் தேவைகள் பரிபூர்ணமா இருக்கும். வாசப்படியிலே
தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஆலயம் திறந்தா என்ன, திறக்காவிட்டால் என்ன, அவருடைய வாசப்படியிலே நான் நின்று துதிப்பேன். அந்த ஏக்கம், அந்த எண்ணம், அந்த வாஞ்சை நம்ம இருதயங்களிலே தோன்றும் போதுதான் தேவன் அபிவிருதமாய் இவனை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 92 சொல்ற 13 வசனம் இவ்வளமாய் சொல்லுகிறது. 92:13 இவ்வளமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் அப்படின்னா மண்ணையும் கல்லையும் செங்கலையும் தூக்கிட்டு வாங்க சொல்லல. தேவனுடைய ஆலயத்தில் தங்கி ஜெபிப்பது, ஸ்தோத்திரிப்பது, ஆலயத்தில் நீ முழங்கால் படித்து ஜெபிப்பது, அவரை நோக்கி பார்ப்பது, அவரோடு நீ ஒப்புரவாவது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மை பாக்கியமும் உண்டாருக்கு. எப்பொழுது நீ தேவனுடைய சமூகத்தை நாடி துதித்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் எப்படி இருக்கக்கூடும், செழித்திருக்கக்கூடும். நாம் தேவ ஆலயங்களில் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதில்ல. கொஞ்சம் சோறு வந்துட்டுனா, கொஞ்சம் பலவீனம் வந்துட்டுனா, கொஞ்சம் இல்லாமை வந்துட்டுனா, கொஞ்சம் நம்ம கை சோர்ந்து விட்டா, நாம் சோர்ந்து கர்த்தரையை மறந்து விடுகிறோம், ஆலயத்தை மறந்து விடுகிறோம், ஜெபத்தை மறந்து விடுகிறோம், துதியை மறந்து விடுகிறோம், கர்த்தரை தேடுகிற தேடலை மறந்து விடுகிறோம். கொஞ்ச நேரம் அவரை வீரக்குள்ள வைத்து நாம் கூட்டி விடுகிறோம். ஆனாலும் நீ ஆராதித்தாலும் ஆராதிக்காலும் பரவாயில்ல, கொஞ்சம் என்ன திறந்து விடு, எனக்கு ஒரே புழுக்கமா இருக்கிற கர்த்தர் கதையினாலும் அழுதாலும் நாம் அவரை திறக்காதபடி கொஞ்ச நேரம் அமைதியா வீரக்குள்ள இருங்காண்டவரை என்று சொல்லி நாம் அவரை ஓரங்கட்டி விடுகிறோம். அதுபோல சத்துரு உள்ள புகுந்து என்னென்னலாம் செய்யணும் அதெல்லாம் செய்துவிட்டு கலைகளை விதைத்து விட்டு போய் விடுகிறான். உமை துதிக்க மறந்தா, உமை ஸ்தோத்தரிக்க மறந்தா, சாத்தான் என்ன பண்றானா, துதிக்க மறந்தால் ஸ்தோத்தரிக்க மறந்தால் கலைகளை விதைத்து விடுகிறான். நீ ஒரு நிமிஷம் நீ கர்த்தரை மறந்தா போதும், ஒரே ஒரு நிமிஷம் நீ தேவனை மறந்தா போதும், சத்துருவானவன் உன் அருகாமல் இருக்கிறதுனாலே சில விதைகளை விதைத்து விடுகிறான். இந்த விதையானது அப்படியே முளைத்து விடுகிறது. டோட்டலி தேவன் புறக்கணிக்கப்படுகிறார், தள்ளப்படுகிறார். அப்படியே வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு பாக்கியமானது, எவ்வளவு பரவசமுடையது. கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் துதிக்கும் பொழுது, தேவ ஆலயத்தில் வந்து நாம் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கும் போது சகலமும் நம்மை விட்டு மறக்கப்படுகிறது. நம்ம சுமையோடு தேவாலயத்துக்கு வருவோம், ஆனா வெளியே போகும் பொழுது லகுவாய் போவோம். நம்ம கேட்ட ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒப்புவித்த அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தோடு நம்ம இல்லங்களுக்கு நம்ம போகும் பொழுது சுமைகள் எல்லாம் மறக்கப்படும், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் எல்லாம் நம்மளை விட்டு போய்விடும். அப்படி சமூகத்தில் அவனுக்கு இன்பம் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, செழித்திருப்பார்கள். செழித்திருக்க கூடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறேன். சங்கீதம் 115:18 சொல்றார். சங்கீதம் 145:18 45 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். தேவ ஆலயத்தில் வந்து எவ்வளவு இன்பமானது கர்த்தருடைய ஆலயம் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களே, அவர் சமீபமா இருக்கிறார். நீ கூப்பிடும் போது அவர் சமீபமா இருக்கிறார், தேடும்போது அவர் சமீபமா இருக்கிறார். நான் உன்னை விட்டு உலகோதுமலை உன்னை கைவிடு, நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எல்லாரும் இல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கூப்பிடலாம். பக்கத்தில் இருக்கிற சகோதரியார் சொல்லிட போறாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, அவங்க சொல்லிடுவாங்க என்பதற்காக நாம் ஜெபிக்க கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது.
மற்றவர்களுக்காக நாம் தேவாலயத்துக்கு வரக்கூடாது. மற்றவர்களுக்காக அவர் ரட்சிக்கப்படுகிறார்களே நான் ரட்சிக்கப்படுகிறேன் என்று அப்படியும் ரட்சிக்கப்படக்கூடாது. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நானும் ரட்சிக்கப்பட்டா அவரை போல நானும் இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. எனக்காக நான் ஆகாரம் சாப்பிடுகிறேன், எனக்கா என் பத்தி தீர, என் தாகத்தீர நான் தண்ணீர் கொடுப்பேன், என் சரீரத்துள்ள அழுக்கு போக நான் ஒரு நாளைக்கு 3 வேளை குளிப்பேன். தீர்மானம் நீ எடுக்க வேண்டும். அவங்க குளிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விஷயமோ தெரியாது. ஆனா நீ குளிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. நான் 3 வேளையில் குளிப்பேன், என்னை சுத்தமாய் வைத்துக் கொள்வேன், என்னை பேணி காத்து வைத்துக் கொள்வேன். உன்னுடைய முடிவுதான் உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய முடிவு. நீ எடுக்கிற முடிவு. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொண்ட நாள் முதல், நீ அவருடைய கரத்தில் இருக்கிற நாள் முதல், நீ அவரை துதிக்கிற நாள் முதல், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், அவருடைய கரத்தில் நான் இருக்கிறேன், உயர்த்துவான். நான் அவளுக்காக அல்ல, எனக்காக, என் ஃபேமிலிக்காக, என் குடும்பங்களுக்காக, இந்த நாட்டுக்காக, இந்த தேசத்துக்காக நான் சாட்சியா இருப்பேன். எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறதுனால எனக்குரியவைகளை எனக்கு அவர் செய்வான். எனக்குரியவர்கள் எனக்கு உண்டு. எனக்கு என்ன செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ அதை செய்வான். நான் அதை எடுத்துக் கொள்வேன், அதை நான் பெற்றுக் கொள்வேன், நான் வாசிக்கிறேன் என்றுதான் இந்த உண்மையாய் கூப்பிடணும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆனா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்காரா? சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிடணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டேனே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே என்பதற்காக அல்ல, பள்ளிக்கூடம் போகணும் என்பதற்காக அல்ல. எக்ஸாம்ல நாம் எழுத வேண்டும். பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? அடிப்பாங்க. பேரண்ட்ஸ் அடிப்பாங்கிறதுக்காக நம்ம ஸ்கூல் போக முடியாது, காலேஜ் போக முடியாது. ஆனா அந்த பப்ளிக் எக்ஸாம் வைக்கப்படும், அதில் நாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டாம். அதுதான் உண்மை. இருதயத்தோடு, ஊக்கத்தோடு, உற்சாகத்தோடு அந்த எக்ஸாம்ல நான் அமர்ந்து ஜெபித்தால்தான், பரீட்சை எழுதினால்தான் அங்கே நாம் வெற்றி பெற முடியும். நான் எழுதுவேன், நான் வெற்றி பெறுவேன். நான் எனக்கு குறித்திருக்கிற வேலையிலே நான் போய் அமர்ந்து நான் சம்பாதிப்பேன் என்று நமக்குள்ளே ஒரு தாகம், நமக்குள்ளே ஒரு ஏக்கம், நமக்குள்ளே ஒரு எண்ணம், நமக்குள்ளே ஒரு அரசாங்கத்தை நமக்குள்ளே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஒரு அரசாங்கம், அதுதான் பரிசுத்த தேவனாகிய அரசாங்கம், பரிசுத்த ஆவியானுடைய அரசாங்கம். உனக்குள்ளே ஒரு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவருடைய வாசஸ்தலம் உனக்கு எப்படி இருக்கிறது? இன்பமா இருக்கிறது. நாம் ஆண்டவரை தேடி அவருடைய பாதத்தை அமர்ந்ததுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். 17 சொல்றாரு, கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிருபைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். வேதவசனம் எப்படி சொல்றது பார்த்தீங்களா? கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். ஒரு கிருபை உள்ளவர். அவருடைய கேட்பவர்களுக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுவதில்லை, கொடுக்கிறவராய் இருக்கிறார், கொடுக்கிறவராய் இருக்கிறார். 19 சொல்றாரு, அவர் தமக்கு பாய்ந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஒரு விருப்பம் என்ன? தேவனிடத்திலே நீ அதை அழைக்கப்பட்ட ஒரு விருப்பம் என்ன? உனக்கு என்ன வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். உனக்கு என்ன வேண்டும்? என் வாசஸ்தலம் உங்களுக்கு இன்பமாக இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். சேனைகளை கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். இப்படி கூட சொல்லலாம், கர்த்தருடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. சைலண்ட், நோ, அதுல ஒண்ணும் கிடையாது. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு, எவ்வளவு மகிமையா இருக்கு, எவ்வளவு ஆனந்தம், சமாதானம், சந்தோஷம் தேவனுடைய கூடாரங்களில் இருக்கிறது. அவரை நம்பி அவர் வாசம் தலங்களிலே, அவர் பிரகாரங்களிலே செபிக்கிற, தேடுகிற, ஆராதிக்கிற ஜனங்க எப்படி இருப்பாங்களா? செழித்திருப்பாங்க. செழித்திருப்பாங்களா? தேவனுடைய பிரகாரங்களில் தங்கியிருப்பவர்கள், கர்த்தரை நம்பி ஜெபிப்பவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்து இருப்பாங்க. எல்லாரும் நான் தூங்குறீங்களா? விழித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
சங்கீதம் 146:5 இப்படி சொல்றேன், யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் நீ பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனால்தான் என் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமா இருக்கு. ராஜ்யத்தை கொடுக்கிறா, எடுத்துக்கோ. இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு ஆண்மை செய்யுமா, எடுத்துக்கோ. ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தரின் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் ஒரு ஆசீர்வாதம் தானே. ஒரு காரியம், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியவானா இருக்கிறான். காணக்கூடாதது கர்த்தருடைய ஆசீர்வாதம். உங்க பாக்கெட்ல இல்ல தேவனுடைய ஆசீர்வாதம், உங்க பேண்ட் பாக்கெட்ல இல்ல, அல்லது மேசட்ட பாக்கெட்ல இல்ல. உங்க ஆசீர்வாதம் எது மேல இருக்குது? உங்க தலை மேல இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க தலை மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பாக்கெட்டுக்குள்ள வைக்கல. பாக்கெட்டுக்குள்ள ஈஸியா எடுத்துருவீங்க. தலை மீது இருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலுமே எடுக்க முடியாது. நீ கர்த்தரை துதித்தவரை நாமத்து மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளையாக இருக்கிற அதிகாரத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். ஆசீர்வாதம் தலை மீது இருக்கிறது என்பதை மறந்து விடாது. அதான் எல்லாருக்கும் நம்ம தலையை கொடுத்துட கூடாது. ஆசீர்வாதம் தலைமையில் இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் தலையில முட்கள் சூட்டி கிழுத்தை வைத்தார்கள். எல்லா ஆசீர்வாதமும் தலைமையில தான் ஆண்டு வைப்பாரு. உன் தலைமையிலே ஆசீர்வாதம் ஒரு பாட்டு கூட இருக்குது. தலைமையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு வைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 147:1 சொல்றாரு, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இன்பம் துதிக்கிறையா, ஸ்தோத்திரம் பண்றியா, இல்ல கொட்டாய் விட்டு தூங்குறியா, இல்ல புரண்டு படுக்கிறாயா? அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல தாங்க தேவ மகிமை இருக்கிறது. தேடாதவர்களை அறிந்து கொள்ளலாம், கர்த்தரை தேடுகிறவர்களையும் அறிந்து கொள்ளலாம். இயேசு சொன்னார், அவர் அவருடைய வாய் வார்த்தையின்படி அவர்கள் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சு, அவர்களுடைய நடக்கையின்படி என்னுடைய பரிசுத்த ஆவியானவரா இல்ல அந்திகிறிஸ்து என்பதை நீங்கள் அவருடைய வார்த்தையினாலே அவர்களை கண்டு கொள்ளலாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கிற ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை தேடுகிற ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா அந்திகிறிஸ்தை போல ஒத்த வேஷம் போடுகிற ஆவியையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரபஞ்சத்தில் ஒத்த வேஷம் போடுகிற பொல்லாத பிசாசுகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனா ஆசீர்வாதம் இல்லை. அங்கே தேவனுடைய நிம்மதி இல்லை. அங்கே கர்த்தருடைய கிருபைகள் அங்கே இருக்காது. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் அது ஏற்றதமா இருக்கிறது. துதித்தல நம்ம வாழ்க்கைக்கு இன்பமும் அது எப்படி இருக்கிறதா? ஏற்றது, வாழ்க்கைக்கு ஏற்றது, உரியது, நடைமுறைக்கு சாத்தியமானது, உயர்த்துகிறதுக்கு வல்லமையானது, செழிப்புக்கு பாத்திரமானது, உயர்ந்திருக்கிறதுக்கு வழியானது, சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் தேவையானது. துதிப்பது, ஸ்தோத்திரிப்பது, ஆராதிப்பது, அவர் பிரகாரங்களை தேடுவது, அவர் வாசஸ்தலத்தை நாம் நாடுவது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பது உரியது, நல்லது, பிரியமானது, ஏற்றது, ஏற்புடையது. வேத வசனம் அறியாமையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த உலகத்தில் எது ஏற்புடையது என்று சொன்னால் கர்த்தருடைய பாதத்துல ஜெபிப்பதை தவிர வேற ஒன்றுமில்லை. அதனால வீட்டுல உட்கார்ந்துட்டு தூங்கிட முடியுமா? உட்கார்ந்து டீ பார்க்க முடியுமா? அல்லது எதை ஒண்ணு செய்திருக்க முடியுமா? நமக்கு செய்த கொடுத்த வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். அவர் கொடுக்கிறதை கொடுத்துட்டே இருப்பார். நாம் செய்ய வேண்டிய, மனிதனால் செய்ய முடிய எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். நம்மளால் முடியாததை யார் செய்வார்? ஆவியானவர் செய்வார், கர்த்தர் செய்வார். நம்மளால் முடிந்ததை நாம் தான் செய்ய வேண்டும். அதனால அவர் கொடுப்பாரு, ஊட்டுவாரு, சாப்பிடுவாரு. தண்ணிய குழந்தைக்கு நாம் ஊட்டுறா போல ஊட்ட மாட்டார். நாம் செய்த வேலைகளை நாம் செய்தாகணும்.
இயேசு கிறிஸ்து அப்போது சொன்னார், கர்த்தர் ஆதாமை நோக்கி, உன் நெற்றின் வேர்வை நிலத்தில் விழுமட்டும் நீ எப்படிதான் சாப்பிடணும்? உழைத்துதான் சாப்பிடணும். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டுட்டா உட்கார்ந்துக்கிட்டே நாற்காலியில, அதுவும் ஆட்டுகிற நாற்காலி ஒன்று இருக்குது பாருங்க, உட்கார்ந்தா தானே ஆடும். அந்த நாற்காலில உட்கார்ந்து சாப்பிட முடியாது. அது எப்படியா அந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் லட்சாதிபதியா இருந்தாலும் தன் கைகளினாலே தன் சம்பாதித்தை சம்பாதித்துதான் சாப்பிட முடியும். அதுதான் இன்பமானது, ஏற்றது, ஏற்புடையது. அதுல ஒரு சுகம், அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன். நம்முடைய கையினாலே உழைத்து நம்ம சாப்பிடும் பொழுது, காட்டுல போய் ஒரு மானை அடித்துக் கொண்டு வந்து ஏசியா தன் ஈசாக்கை தன் தகப்பனுக்கு கொடுக்கும் பொழுது, அதை புசிக்கும் பொழுது, அந்த எலும்பை கடிக்கும் பொழுது ஈசாக்கு சொல்லுவாராம், ஏசையா நீ என்ன ஆசீர்வாதமா இருக்கணும், உன் நிமித்தம் நான் நல்ல சுவையான பதார்த்தங்களை சாப்பிடுகிறேன் சொல்லி ஏசியா வாழ்த்துவாங்க. அல்லேலூயா. ஏசியா மேல ஈசாக்குக்கு ஒரு மிகுந்த அன்பு உண்டு. ஏன்னா அப்பா கேட்கிற நேரம் எல்லாம் போய் வேட்டையாடி ஒரு மானை கொண்டு வந்து அடித்து எவேக்கா கையில கொடுத்து அதை சமைத்து தன் தகப்பனுக்கு தானே கொண்டு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு இன்பமானது, ஏற்புடையது, ஆசீர்வாதமானது என்பதை ஒரு நாளும் மனுஷன் சந்தோஷமாய் இருந்தால் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் அருகாமையில் என் கரத்தில் இருக்கிறார், என் நாட்டில் இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார், என் சரீரத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னை கடப்படுத்துவார், என்னை மகிழ்ச்சியினாலும் நடத்தினாலும் என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். துதித்தல இன்பமும் அதை ஏற்றதுமா ஏற்புடையதாய் எனக்கு மகிமை கொண்டு வருகிறதாய் மாட்சிமை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இரண்டாவது சங்கீதம் 145 9 சொல்றார். 9 இப்படி சொல்லுது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் எல்லார் மேலும் எப்படி இருக்காரு? தயவு உள்ளவரா இருக்கிறாங்க. உங்க விசுவாசம் தான் உங்களை பெரியவனாக்கும். உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்க வேண்டுதல், உங்க ஜெபம், உங்க ஆராதனை, உங்க ஆர்ப்பரிப்பு, உங்க பாட்டு தேவனை மகிமைப்படுத்தும் என்பதை நீங்கள் ஒரு காலம் மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது. இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், எப்ப வேணாலும் தேவ ஆசீர்வாதம் வந்துருங்க. அதை யாராலுமே தடை பண்ண முடியாது. உனக்கு உள்ளதை தேவன் உனக்கு கொடுப்பார், எனக்கு உள்ளதை எனக்கு கொடுப்பார். யாராலையும் தடை பண்ண முடியாது, யாராலையும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் அதை பங்கடைய முடியாது என்று வேதம் தெளிவா சொல்லுகிறது. எனக்கு உள்ளதை தேவன் எனக்கு கொடுப்பார், உங்களுக்கு உள்ளதை உனக்கு கொடுத்து விடுவான். அதை யாரும் தடைப்பட முடியாது. ஆனால் நாம் தேவனோடு எப்பொழுதும் இசைந்திருக்கிறவர்களாய், மகிழ்ந்திருக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், தோத்திரம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை கேள்வி கேட்கிறவர்களாய் இராத கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், பெரியவரா இருக்கிறார், போதுமானவரா இருக்கிறார். இப்ப நான் தோற்றவனா எங்க ஆண்டவர் வந்துருவார். ராஜாவுக்கு முன்பாக எங்க 3 பேரையும் அவர் காப்பாற்றி கொண்டு போவதுவா. ஒருவேளை எங்க தேவன் வராதிருந்தாலும் பரவாயில்லை, எங்களை காப்பாற்ற போனாலும் பரவாயில்ல, எங்கள் பட்டினிலே எங்களை கொண்டாலும் பரவாயில்ல. உலக மக்கள் எங்களை என்ன வேணாலும் செய்யலாம், ராஜாவே நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். நீ நெருத்தி வைத்திருக்கிற இந்த சிலைக்கு நாங்கள் வணங்க மாட்டோம், முழங்குப்புற விழ மாட்டோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எப்படி கட்டளை இருக்காங்க பார்த்தீங்களா? உன் கட்டளை உறுதியா இருக்கணும், உன் விசுவாசம் உறுதியா இருக்கணும், உன் நம்பிக்கை உறுதியா இருக்கணும். அதுல பவுல் சொல்றார். பவுல் அந்த உறுதியை பற்றி ஒரு இடத்துல சொல்றார். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 10, 11, 12 அவர் சொல்றார், சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பட்சமா இருக்கணும். கனம் பண்ணுகிறதினாலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியில் அனலாய் இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எப்படி ஊழியம் செய்யணும்? தெரிந்துள்ளபடி ஊழியம் செய்யணுமா? உன் வாயினால தேவனுக்கு ஊழியம் செய். துதி, தோத்திரம் பண்ணு, மற்றவங்களை நினைச்சு உன் வாயினால துதி.
ஆண்டவரே அந்த வேலாயுதனுக்காக ஜெபிக்கிறேன். வேலாயுதன் படுக்கையில இருக்கிறான். அந்த செல்விக்காக ஜெபிக்கிறேன். அந்த மங்கம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த முருகம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த கன்னி அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். அந்த காளி அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் என்று ஒவ்வொரு பெயரை நீ சொல்லி ஜெபிக்கும் பொழுது உன் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய். அப்படிதான் ஆண்டவரே, எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. அது ஒரு பெரிய வழி. அந்த வழியில் எல்லாரும் நடக்க முடியாது. ஆனா வீட்டில இருந்து நீ வாயினால ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். ஒரு துதியினால ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். ஒரு ஜபத்தினால ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். ஒரு உபவாசத்தினால் ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். ஒரு கையின் பிராசத்தினால் ஆண்டவர் ஊழியம் செய்யலாம். போய் தான் தெருத்தலாம் வீடு விடலாம் சொல்லி ஊழியம் செய்யணும் அவசியம் கிடையாது. அது அழைக்கப்பட்டவர்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஆனா நீ வீட்டுக்குள்ள இருந்து உன் ஆண்டவராகி தேவனுக்கு நீ ஊழியம் செய்யலாம். எப்படி செய்யலாம்? இங்க சொல்லுது, அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருந்து ஆவிலே அனலா இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஜெபம் பண்ணுங்க. ஏழை எளிய திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நினைவு கூறுங்கள். அவர்களை நினைவு கூர்ந்தா போதும். ஆண்டவர் உன் வாழ்க்கையில உன் தடைகளை உன் தேவைகளை சந்தித்து உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அடுத்த வசனம், நம்பிக்கையில எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில தான் சந்தோஷமா இருக்கு. நான் ஆசீர்வதிப்பான், உயர்த்துவான், மகிமையாய் என்னை நடத்துவார். யார் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் சாதனானா? அவர் ஒரு டப்பாக்குள்ள இருக்கிறானா? அல்ல ஒரு பாட்டுக்குள்ள இருக்கிறானா? இல்ல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறானா? ஒரு அறைக்குள்ள இருக்கிறானா? இல்ல குடுக்கல இருக்கிறானா? வானவருக்கு சிங்காசனம், பூமி பாதப்படி. வானவருக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதப்படி. அந்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அந்த தேவனுக்கு நான் மகனா இருக்கிறேன். அந்த தேவனுடைய நாமத்தை பிரசாரப்படுத்துறேன். அந்த தேவனுடைய வார்த்தை அநேக ஜனங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன், சொல்றேன். வானவருக்கு சிங்காசனம், பூமிக்கு பாதப்படி. நான் வாழ்கிறதே ஒரு பாரம்பரிய தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் உட்கார்ந்து எண்புறது, சாப்பிடுறது, படுக்கிறது, தூங்குறது எல்லாம் உடைய வாசப்படிதான். ஒரு சிங்காசனமும் வானத்தில் இருக்கிறது. என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வரணும். கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறந்துருமா? 10 மாசம். அதுவும் சொல்ல முடியாது, கர்த்தருடைய அனுகிரகம் தான். 50 வருஷம் கூட ஆனாலும் குழந்தை இருக்காது. 10 வயசு ஆனாலும் குழந்தை இருக்காது. அதுவே இப்படின்னா ஆண்டுடைய ஆசீர்வாதம் அதை விட மேன்மையானது, மகிமையானது, விளையாட பெற்றது, பார்க்க கூடாதது, கேட்க கூடாதது தேவனுடைய ஆசீர்வாதம். அதுவே மனிதனை துக்கத்துக்குள்ளே ஆழ்த்தி விடுத்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 9 சொல்ற அப்ப என்ன? நம்பிக்கையை சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள், ஜெபத்தில் விடணும், உறுதியா தரித்து சேனைகளின் கர்த்தாவே ஒரு வாசஸ்தலம் எங்களுக்கு எப்படி இருக்குது? இன்பமா இருக்கு. துதிப்பதில்லை, ஸ்தோத்தரிப்பதில்லை. உன் வீட்டுல உனக்கு ஜெபிக்க முடியா? தேவாலயத்துக்கு வா, ஒரு நாள் முழுவதும் ஜெபம் பண்ணு, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணு. வந்து தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு, அவர் முகத்தை இல்ல, அவர் முகம் உனக்குள்ள இருக்கிறது. அவர் தேவாலயத்தில் கிடையாது, அவருடைய எழுத்து தான் இருக்கு, அவருடைய வார்த்தை தான் இருக்குது. அந்த வார்த்தை என்னை விடுதலை ஆக்கும். அந்த வார்த்தை என்னை பெரியவன் ஆக்கும். அந்த வார்த்தை என்னை மகிழ்ச்சி ஆக்கும். அந்த வார்த்தை என்னை ஐஸ்வர்யமாய் மாற்றும். அந்த வார்த்தை என்னை ஆசீர்வாதமாய் நடத்தும். அது முகம் உனக்குள்ளே இருக்கிறது. நான் உங்களுக்குள்ளே இருந்து, உங்க தேவனா இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவேன். நான் உங்களுக்குள்ளே இருக்கிறவரா இருக்கிறேன். அல்லேலூயா. தாகம் கொண்ட தேவஜன வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலை எங்க இருக்குதான்? கூட இருக்குது. கூட இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு வானத்தை பார்க்கறாங்க. வானத்துல என்னதான் இருக்கு? மேகம் இருக்குது, நட்சத்திரம், சூரியன், சந்திரன். அது என்ன பண்ணும்? அது ஒன்றும் பண்ணாது. அது உண்டாக்குறவர் கூட இருக்கிறான். அல்லேலூயா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அதுபோதும் என் வாழ்விலே. போதும், ஆண்டவர் உன்னோடு கூடாது. போதும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அது வாசஸ்தலம் எனக்கு எவ்வளவு இன்பம், அது ஏற்றது, அது ஏற்புடையது, அது நல்லது, அது நலமானது, அது திரும்ப உள்ளது, அது சத்தியமானது, அது சமாதானமானது. நமது ஆலய பிரகாரங்களில்
எங்கள் தேவனுடைய பிரணாமங்களை காத்திருப்பவர்கள் ஜெபிப்பவர்கள் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பாங்க, செழித்திருப்பாங்க என்றுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 8 சொல்றார். அப்ப எப்படி இருக்கணும் சொல்றாரு? நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவிலே பொறுமை, ஜெபத்திலே உறுதி. அதுதான் ஜெபம்தான். ஜெபம்தான். ஜெபம் என்னத்தை கொண்டு வரும்? எண்ணத்தை கொண்டு வரும். ஜெபம் என்னத்தை கொண்டு வரும்? பொருளை கொண்டு வரும். ஜெபம் என்ன கொண்டு வரும்? ஆகாரத்தை கொண்டு வரும். ஜெபம் என்ன கொண்டு வரும்? கண்மணில் இருந்து தண்ணீரை கொண்டு வரும். ஜெபம் என்ன பண்ணும்? தடையா செங்கட தடை நீக்கி போடும். ஜெபம் பலவிதத்தை கொண்டு வரும். ஜெபம் சமாதானத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், இன்பத்தை கொண்டு வரும். ஏற்புடையதா இருக்கும், நமக்கு நன்மையா இருக்கும், நமக்கு தடையை உடைக்கும், தேவையை சந்திக்கும், தாகத்தை தீர்க்கும், சாத்தானை நொறுக்கும். தாகத்தை தீர்க்கும் ஜெபம். இரண்டாவது சாத்தானை நொறுக்கும். ஜெபம் ரெண்டு வகமா, அதை இருபுறம் கருத்துல பண்ணி உன்னையும் ஆசீர்வதிக்கும். உனக்கு எதிர்த்து வருகிறவர்களை என்ன பண்ணும்? நொறுக்கும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் ஜெபிக்கும் பொழுதுதான், ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதுதான், ஆராதிக்கும் போதுதான், இன்பம் ஏற்புடையதாக வாழ்க்கையில செயல்படும் போதுதான். அப்ப பொறுமை, பொறுமை வேதம் சொல்லுது. நம்பிக்கையில சந்தோஷம், பெறுவேன், பெற்றுக்கொள்வேன், சாப்பிடுவேன், எல்லாம் நடக்கும். நம்பிக்கையில சந்தோஷம் அப்படின்னா நான் பெறுவேன், பெற்றுக்கொள்வேன், அதை பார்ப்பேன். அந்நிய கண்கள் இல்ல, என் கண்களே காணும். நானே அதை பார்ப்பேன், நானே அதை ஆழ்க்கை செய்வேன். காணப்படாத நிச்சயமும் கண்டுபிடிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றேன், நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவத்திலே பொறுமை, ஜெபத்திலே உறுதி. தரித்திருக்கணும். ஜெபம் விசுவாசம் பிடிக்காது, ஜெபம் பிடிக்காது, அல்லேலூயா பிடிக்காது, பாடல் பிடிக்காது, சந்தோஷமாக பிடிக்காது, ஆனந்தமா இருக்கிறது பிடிக்காது. ஜெபம் என்ன அவனுக்கு தெரியும்? ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை விரட்டிடுவாங்க. ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம செத்து போயிடுவோம், நம்மளை சோர்ந்துடுவோம், நம்மளை விரட்டிடுவாங்க. ஜெபம் சாத்தானுடைய காரியத்தை நொறுக்கும். ஜெபம் நம்ம வாழ்க்கையை பெருக்கும். ஜெபம் வாழ்க்கையை பெருக்க பண்ணோம், சாத்தானை நொறுக்கும். இதான் ஒரே கல்லில 2 வாங்க, ஒரே கல்ல 2 வாங்க. கடலையும் கத்தர் கடந்தாரு, இஸ்ரவேலையும் அந்த வழியாய் என்ன பண்ணாரு? கடக்க செய்தாரு. அதே வழியில யாரை கொன்றாரு? சத்துருவை கொண்டார். ஒரே வழிதான். அதுல தன் ஜனங்களை அந்த வழியாய் தப்பிக்க வைத்தார். அதே வழியில துர்மார்க்கனை சத்துருவை குப்புற தள்ளி தண்ணீரில் கொன்றார் என்று வேதம் சொல்லுது. ஒரு ஜெபம், நீ ஜெபித்தால் சாத்தான் நொறுக்கப்படுவான், நீ ஜெபித்தால் ஜெயம் பெறுவாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் ஒரு நாள் பொய் இல்லை, நம்ம வாழ்க்கை பொய், நம்ம பேச்சு பொய், நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய வேதம் பொய் அல்ல. அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் பார்க்க மாட்டேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. 8 சொல்றார் பாருங்க, 146:5-8 சொல்றார். குருடனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார், மதயிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். வேத வசனம் எப்படி தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுதியும் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். வேத சத்தியம் தெளிவா சொல்லுகிறதுங்க. 145:8 சொல்றார், கர்த்தர் யாரு? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை மாத்திரம் தான் இருக்கு, கிருபை மாத்திரம் தான், இரக்கம் மாத்திரம் தான் இருக்கு. அதனாலதான் பாவியோட ரட்சிக்கப்படுறான், அதனாலதான் துன்மார்க்கன் ரட்சிக்கப்படுறான். மற்ற இரக்கம் இருக்கிறதுனாலதான், கிருபை இருக்கிறதுனாலதான். ஆனா மனிதனிடத்தில் இரக்கம் இல்லை, கிருபை கிடையாது. மனிதனிடத்தில் ஒன்றுதான் ஒரு மனிதன், அவர்கள் எல்லாம் மனிதர்கள், நாம் ஒரு மனிதர். அவர்தான் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர்தான் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். 14வது வசனம் அப்படி சொல்லுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மரணிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிற யாவரையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை
விழுகிற யாவரையும் அவர் என்ன பண்றாரா? தூக்கி விடுகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். புழுதியிலிருந்து நம்ம என்ன பண்றாரு? தூக்கி விடுகிறார். புழுதியிலிருந்து சிறியவனை தூக்கி விடுகிறார், இளையவனையோ குப்பையிலிருந்து என்ன பண்றாரா? உயர்த்துகிறார். சேனைகளின் தேவனை கர்த்தாவே, ஒரு வாசம் தலங்கள் எத்தனை இன்பமானது. தேடி பாருங்க, சுதித்து பாருங்க. ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் வித்தியாசம் உண்டு. கோழிக்கறிக்கும் பன்றிகறிக்கும் வித்தியாசம் உண்டு. ருசித்து பார்த்தாதான் தெரியும். பன்றிகை சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. மூல வியாதி நல்லா போகும். ஆட்டுக்கறியை சாப்பிட்டு பாருங்க, சரீரத்துக்கு சூடு தனியும், உஷ்ணமே இருக்காது. அப்படின்னா வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம் தான். எனக்கு அன்பானவர்களே, ருசித்து பாருங்க. ஒன்றையும் நாம் ருசித்து பார்க்கும் போதுதான் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய இன்பம், அவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. விழுகிற யாரையும் கத்தனை தாக்கு விழுகிற அவருக்கு தெரியும். ஒரு இடத்துல தாங்க சொல்றாரு, கர்த்தாவே என் கால் சரிக்கிட்டு, ஒரு கரவும் என் கால் என்ன ஆயிட்டு தாங்கிட்டு. அவர் தாழ்ந்து விழுகிறது அவருக்கு தெரியும். ஆனா ஒரு கரம் அந்த காலை தாங்கினது. தாவீதை தாங்கின ஆண்டவர் உன்னை நீ தாங்க மாட்டாரா? உன் விசுவாசம் எங்கே? உன் நம்பிக்கை எங்கே? என் ஆண்டவர் நம்மளை கேட்கிற கேள்வியில் இருக்கிறார். ஆண்டவர் கேள்வி கேட்கக்கூடாது. நான் தேவனை கேள்வி கேட்கிறதை விட எதையும் தாங்குவதே கேட்கத்தான் என்று ஒரு பக்தர் சொல்லுகிறார். எதையும் தாங்குவதே, எதையும் சமாளிக்கிற ஒரு இருதயம், இந்த பூமியில வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் சமாளிப்பதற்கு எனக்கு ஒரு இருதயத்தை தான் என்ற கேள்வியை தேவன் கொள்ளாத யோபு அதான் சொன்ன. எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை தாங்கும் ஒரு இருதயம், அதை தாங்கும் ஒரு சக்தி, அதை தாங்கும் ஒரு மனம், அதை தாங்கும் ஒரு சமாதான கணக்குள்ளே தாங்க ஆண்டவர் என்று யோபு கேட்டதுனால ஆண்டவர் கொடுத்தார். எதையும் தாங்கினான், எதையும் சமாளித்தான், எதையும் பொறுத்து கொண்டான், பொறுமையா இருந்தான். அவனுக்குள்ள சோதனை உனக்கு எனக்கு வரல, அவனுக்குள்ள சோதனை உனக்கு எனக்கு வரல, உலகத்துக்கு யாருக்கும் வரல, இந்த உலகத்துல வாழ்கிற எந்த மனுஷனுக்கு வரல, வராது, வரக்கூடாது, கர்த்தர் அனுமதிக்க மாட்டான். நம்மளாம் அதை நினைச்சாவே நமக்கு பயமா இருக்குது. யோபுக்குள்ள காரியம் அதை நினைச்சாவே நமக்கு பயம். ஆனா அவன் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். காரணம் அவனுக்குள்ளே கர்த்தர் இருந்தார். சேனைகளின் தேவனை கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பமானவைகள் என்று தாவீது யோபு சாம்பல் மேலே உட்கார்ந்து தன் ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த சோதனை ஆண்டவர் நமக்கு தரமாட்டார். அவருக்கு அவளை பற்றி அவருக்கு தெரியும். நம்ம எறும்பு கடிச்சாவே நம்ம சோர்ந்து விழுந்துருவோம், பாம்பு கடிச்சா மயக்கடிச்சு விழுந்துருவோம். அப்படித்தானே? அல்லேலூயா. காண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளை தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலம் நமக்கு எப்படி இருக்குதா? இன்பமானவைகளாக இருக்கிறது. 16 சொல்ற 16 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாங்கியை என்ன பண்றானா? திருப்தியாக்குகிறார். சகல பிராணிகளையும் என்ன பண்றாரு? திருப்தியாக்குகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் முகத்தை தேடும் பொழுது திருப்தி அவர் கையில் இருக்குதுங்க. ஆனாதான் ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய கரத்திலே என்ன பண்ணி இருக்கிறாரு? அப்ப ஆசீர்வாதம் அவர் கையில இருக்குது, நானும் அவர் கையில இருக்கிறேன். அவர் கொடுக்க மாட்டாரு, அவன் கையில இருக்குது. நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். சாப்பிடுறதுல அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். நொறுக்கு தூணி நெருப்பு நொறுக்கு நொறுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஒரு ஆசீர்வாதம் அவர் கையில இருக்குது, நானும் அவர் கையில இருக்கிறேன். கர்த்தர் அவர் கைகளிலே என்னை என்ன வச்சிருக்கிறாரா? வளைந்து இருக்கிறேன். எங்க சொல்றாரு? இந்த 16வது வசனம், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாங்கியையும் திருப்தியாக்குகிறார். ஒரு கையை நீட்டுகிறார், ஒரு கையை திறக்கிறார், படைக்க வைத்திருக்கிறார், சிங்காசனத்துல நீட்டுகிறார். எல்லா பிராணிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனால் விசேஷிதமான பிராணிகள் யாருங்க? நீங்களும் நானும். நமக்குதான் அவர் எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பது வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. சங்கீதம் 146:7 சொல்றாரு. 146:7 சொல்றாரு,
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார், கட்டுண்டவரை கத்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவரை கத்தர் என்ன பண்றார்? விடுதலையாக்குகிறார். 8 குருடி கட்டை கத்தர் திறக்கிறார், மனநிலைக்கப்பட்டவர்களை கத்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கத்தர் என்ன பண்றார்? ஆசீர்வதிக்க மாட்டாரு, சிநேகிப்பார். அவ்வளவுதான், ஆசீர்வாதம் வந்துடும். சிநேகம் ரொம்ப முக்கியம். சிநேகிக்கிறார், ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துடும். ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார், ஆசீர்வாதம் அவனுக்கு தேடி வந்தது. ஈசாக்கை கர்த்தர் சிநேகித்தார். நீ எகிப்துக்கு போக வேணாம், இங்கே தங்கு. அவன் போன காலத்துல விதைத்தான். எத்தனை மடங்கு? ஒண்ணு இல்ல, பனி இல்ல, மழை இல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ விதைப்பா, நீ அறுக்கலாம்னு சொன்னாரு. அவன் ஆண்டவர் வார்த்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படினான், விதைத்தான். அந்த தேசத்துல ஆபிரகாம் தகப்பனை விட அவன் அதிகமா விசுவாசித்திருக்கிறான், அதிகமா மகசூல் கண்டானா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறானா. பெரிய ஆச்சரியங்க. ஆபிரகாம் கூட 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறல என்று வேதம் சொல்லுது. ஆனா ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வரும்போது மழையில பனியில விதைத்த பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அசால்ட்டா அவன் பெற்றானா. அது அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பொறுமை, அவனுடைய உறுதி. பொறுமை ரொம்ப ஜாக்கிரதை. உறுதியா இருந்தான். நான் விதைப்பேன், அறுப்பேன், கலைஞருக்கு சேர்ப்பேன். அதுக்கு உறுதியா ஒருவர் உண்டு, அவர் எனக்கு மேலே இருக்கிறார் என்று உறுதியா நம்பினான். அதான் 100 மடங்கு. நம்ம உறுதி இல்லைன்னா 100 மடங்கு இல்லைங்க, 1 மடங்கு கூட நம்மளால இந்த பூமியில எதையும் சம்பாதிக்க, எதையும் சாப்பிட முடியாதுங்க. ஆண்டவர் மீது நம்ம ஆண்டவருக்குரியவர்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். வழியும் சத்தியமும் ஜீவன் அவர் தான். வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு வேலை கிடையாது. அவரே எல்லாவற்றையும் உரியவர், அவரே நமக்கு, வேற யாரும் நமக்கு இல்லை என்பதை வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. 9 சொல்லுது பாருங்க. 9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா. 10 சொல்றார் பாருங்க, கடைசி. கர்த்தர் சதா காலங்களில் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவனை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சதா காலங்களில் ராஜரிகம் பண்ணுகிறேங்க. ஒரு நாளைக்கு இல்ல, 2 நாளைக்கு இல்ல, 3 நாளைக்கு இல்ல, நான் 30 நாட்கள் எல்லாம் அவர் பார்த்தவருங்க. அவரு இந்த பூமியில எல்லாரையும் பார்த்தவருங்க. அவர் நம்மளையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் சதா காலங்களில் இந்த பூமி அரசாளுகிறவருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவராய் இருக்கிறார் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் கடைசியால் வசனம் சொல்லி நான் பிடிக்கிறேன். சங்கீதம் 115 12 இப்படி சொல்லுது. 15 12 இப்படி சொல்றேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இதுதான் முக்கியம். அவர் நம்மளை என்ன பண்றாரா? நினைத்திருக்கிறார். எதற்கு நினைத்திருக்கிறார்? நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தான். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனா இல்ல. ஆசீர்வதிப்பது அவருடைய வேலை, துதிப்பது என்னுடைய வேலை, தேடுவது என்னுடைய வேலை, ஜெபம் பண்ணுவது என்னுடைய வேலை, நாமத்தை மகிமைப்படுத்துவது என்னுடைய வேலை, அவரை பிரஸ்தாபப்படுத்துவது என்னுடைய வேலை, அவர் நாமத்தை உச்சரிப்பது என்னுடைய வேலை. அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், என்று மாறாதவர், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்கள் தெய்வம் என்று அறிவிக்கிறவர் தானா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர், துதிக்கிறவர், மகிமைப்படுத்துகிறவர், அவர் நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர் நான். ஆனா அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். எதற்கு உன்னை அவர் நினைத்திருப்பது? ஆசீர்வதிப்பதற்கு தானே. இடையில எது வேணாலும் வரலாம், பஞ்சம் வரலாம், வறுமை வரலாம், நோய் வரலாம், எல்லாமைகள் வரலாம், இதெல்லாம் கடந்து போயிடும். நினைத்திருப்பது ஒன்று, அவர் உன்னை நினைத்திருக்கிறார். நிச்சயமா ஆசீர்வதிப்பான், நிச்சயமாய் உன்னை உயர்த்துவான், நிச்சயமாய் உன்னை வாழாக்கவன் தலையாப்பார், கீழாக்கவன் மேலாவர். நிச்சயம் அது சத்தியம், அது நிறைவேறும் என்பதுதான் கிறிஸ்தவ மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தர் நினைத்திருக்கிறார். எதற்கு? சாவதற்காக, தோத்திரம் கண்ணால பார்ப்பதற்கு,
கையால ஆழ்வு செய்வதற்கு, அநேகரை உயர்த்துவதற்கு, அநேகருக்கு சாட்சியா, அநேகருக்கு மத்தியில நீ உயிர் வாழணும். அதுதான் ஆண்டவர் அறிந்து கொண்டார், நம்மளை தெரிந்து கொண்டார், புரிந்து கொண்டார். நம்மளை புரிந்து கொண்ட ஒரு கர்த்தர், நம்மளை கர்த்தர் புரிந்து கொள்வார். முதல்ல நம்மளை புரிந்து கொண்டுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாமும் கர்த்தர் யார் என்பதை புரிந்து அறிந்து இந்த பூமியில நாம் நிலைநாட்ட வேண்டும். முதல்ல கர்த்தர் யார் என்பதை நாம் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மளை புரிந்து வச்சிருக்கிறார். நம் சொல் பிரபாவம் முன்பாகவே அவர் நமக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனா நீ அவர் யார் என்பதை ஒரு மனவாளனை புரிந்து வச்சிருக்கணும். கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், இயேசு தான் நம்முடைய மனவாளன். நம்ம எல்லாம் அவருக்கு யாரு? நம்ம எல்லாம் யாரு அவருக்கு? மனவாட்டி. இந்த சபை இல்லாது, இந்த சபை பேர் என்ன? மனவாட்டி சபை. மனவாட்டி மனவாளன். மனவாளனை கைவிடுவாரோ? மனவாட்டி ஆகி என் மேல் பிரிய வைத்திருக்கிறாரே, ஒரு ராஜ்யத்தையே கொடுக்க வல்லவரா இருக்கிறாரே. மனவாட்டி மீது அவ்வளவு மகிழ்ந்து இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன் நம்மை நினைத்திருக்கிறார்? எதற்கு? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தான். புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வதிப்பது அவருடைய வேலை, துதிப்பது நம்முடைய வேலை, தேடுவது நம்முடைய வேலை, அவரை மகிமைப்படுத்துவது நம்முடைய வேலை, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவது நம்முடைய வேலை. ஒரு எஜமா ஒரு வேலை கொடுக்கிறானா அந்த வேலை செய்யணும். எஜமா மனசு போனாம அந்த வேலையை ஒழுங்கு கிரியமாய் செய்யும் பொழுது அந்த எஜமா கடைசி நேரத்தில் அவனுக்கு என்னதான் செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலா 1500 ரூபாய் கொடுப்பார். 500 ரூபாய் நமக்கு என்னவா? போனஸ். ஐயா எனக்கு 1000 ரூபாய் தான், 500 ரூபாய் அது என்னுடைய விருப்பம். உன் வேலை மீது, உன்னுடைய கவனத்தின் மீது, உன்னுடைய உழைப்பு மீது, உன்னுடைய விசுவாசத்தின் மீது நான் நம்பிக்கையுடையவனா இருக்கிறேன். 1000 ரூபாய் உனக்கு பேசின சம்பளம், இந்த 500 ரூபாய் நான் கொடுத்ததுக்கு போனஸ். அல்லேலூயா. இதுதான் தேவ ஆசீர்வாதம். அந்த போனஸ் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். நீ சம்பாதிக்கிற சம்பாதத்தை நம்ம உயர்த்தாது, சாப்பிடும், நமக்கு தேவைகள் சரியாகிறது. போனஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். அதுதான் நமக்கு உயர்ந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு போனஸ். அந்த போனஸ் தான் நம்மளை உயர்த்தும், நம்மளை வாழ வைக்கும். அப்படியே நாளளவில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மனுஷனா நம்மளை மாற்றிடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போனஸ் கொடுத்துட்டே இருப்பார். அந்த போனஸ் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் போனஸாய் கொடுப்பார், சம்பளமா கொடுக்க மாட்டாரு. ஏன்னா சிநேகிதரா இருக்கிறார்ல, அதனால போனஸ் வழியில நம்மளை கொடுத்து 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 நம்மளை உயர்த்திடுவார். சம்பளமா கொடுக்க மாட்டார். உனக்குரிய சம்பளம் இவ்வளவுதான், ஆனா நான் கொடுக்கிற போனஸ் எவ்வளவு வேணாலும். அது 5000 ரூபாய் கிடையாது, 500 ரூபாய் கிடையாது. அது 5 கோடியா இருக்கலாம், அது 500 கோடியா இருக்கலாம், அது 50,000 கோடியா இருக்கலாம், அது 5 லட்சம் கோடியா இருக்கலாம். அதான் போனஸ். போனஸ் தான் நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். போனஸ் தான் நம்மளை மேலும் மேலும் பெருக பண்ணும். கிருபை மேல் கிருபை அடைய செய்யும். அதான் போனஸ். கொடுக்கிற சம்பளத்துல நம்ம முன்னேற முடியாதுங்க. அவர் கொடுக்கிற போனஸ் அதுதான் அவர் நம்ம மீது வைத்த கிருபை. மகிமை, மகிமை மேல் மகிமை, கிருபை மேல் கிருபை நாம் பெற்றோம். நியாயமானது, நியாயப்பிரமாணம் மோசை கொடுத்தது. ஆனா கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு உண்டாயின என்பதை நாம் குறித்து பார்த்தோம். அப்ப இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஒரு ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமே அல்லாமல் தேவனிடத்தில் என்ன இருக்கிறது? நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோம்? ஆசீர்வாதம் வந்தோம், உயர்த்துவதான வந்தோம். ஆனா நாம் துதிப்பது, நாம் ஸ்தோத்திரிப்பது, கர்த்தரை தேடுவது, அவரை தொழுது கொள்வது, அவருக்கு பிரியமா இருப்பது, அவர் பாதத்தை பற்றிக் கொள்வது, அவர் காயங்களை முற்றமிடுவது, எஜமான்ட்ட உண்மையாய் வேலை செய்யும் போதுதானே அவர் சம்பளம் கொடுக்க முடியும். உண்மை உள்ளவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். அப்ப உண்மையாய் அவர் வாசஸ்தலத்தை நோக்கி ஜெபித்து அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, அவர் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, என் வேலைகளை நான் துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தரை தேடுவேன், தொழுது கொள்வேன் என்கிற ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாம் இருக்கும் போதுதான் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான போனஸை கொடுத்து தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பது வேத
வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றது? சேனைகளின் கர்த்தாவே, இந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு இன்பம், எவ்வளவு இன்பமா இருக்குது. அந்த வேதவசனம் சொல்றது பாருங்க, எவ்வளவு இன்பமா இருக்குது. அதை கண்டுபிடிப்பவன் யார்? இரண்டாவது வசனம் சொல்லுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியையும் தவளமாய் இருக்கிறது. என் இதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஆத்துமா கர்த்தரை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறதா? இல்ல உன் தேவைகளை நினைத்து சுருங்கி கூனி குறுகி மூலையில உட்கார்ந்து இருக்கிறாயா? ஒரு கூனியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவள் ஆதரவுடைய குமாரத்தி, இவள் கூனி குறுகி மூலையில உட்கார்ந்து இருக்கிறார். வாடின்னு கூப்பிட்டு அவளை தொட்டு 18 வருஷமா அவனை கட்டியிருந்த பிசாசு இப்ப நீ விடுதலையாக போகிறாய். நிமிந்தவனை இயேசு முதல்ல பார்க்கிறான். அவ்வளவுதான், அவளுடைய கூனி நிமிந்து தேவனுடைய பார்வைக்குள்ளே வந்து விட்டார். ஆபிரகாமுடைய குமாரத்தியா மாறிவிட்டார். எனக்கு அன்பானவனே, வேதவசனம் ஒரு மனிதனை பெரியவன் ஆக்குமே தவிர சிறியவன் ஆக்காது. எல்லாமே உன்னுடைய கரத்துல தான் இருக்கிறது. உன் கையின் பலத்துல தான் இருக்கிறது, உன் நாவின் பலத்துல தான் இருக்குது, உன் துதியின் பலத்துல தான் இருக்குது, உன் விசுவாசம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. எனக்கு அன்பானவனே, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் எப்படி இருக்கிறது? வாஞ்சியா இருக்கிறது. இருக்கா? தேவன் ஆலய பிரகாரங்கள் வாங்கி இருக்கிறதா? அநேகர் கேட்டு கர்த்தரை துதித்தீங்களா? அதான் ஊரடங்கு இருக்கிறது. அப்படியா? நடக்க கூடாதா? ஒழுக போறியா? கதுசு போறியா? சாப்பிட்டு தட்டு கழுவியா? கடைக்கு போறியா? கறி வாங்க, மீன் வாங்க, அதெல்லாம் சனிக்கிழமை வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறதுக்கு. ஆனா துதிக்க தெரியாதா? ஆராதிக்க தெரியாதா? ஆர்ப்பரிக்க தெரியாதா? தேவனுடைய சமூகத்தை மறந்து விட்டாயா? எனக்கு அன்பானவனே, உன் வாங்கி எவ்வளவோ அவ்வளவுதான் தேவனுடைய பிரயாசம். உன் வாங்கிக்கு ஏற்ற சொல்லுவாங்க, வெள்ளக்கு ஏற்ற வீக்கம் இல்லைன்னா நல்லா இருக்காது. வெள்ளக்கு ஏற்ற வீக்கங்க. ஆண் உயரமா இருந்து கை குட்டையா இருந்தா எப்படி இருக்கும்? சிலவங்க குள்ளமா இருக்காங்க, கை நீட்டா இருக்கு. நானே அவங்களோட 4-5 உயரமா தான் இருக்கிறேன், என் கை குட்டியா இருக்கு. அல்லேலூயா. உயரத்துக்கு ஏற்ற கை இருக்கணும், கால் இருக்கணும், அப்பதான் அந்த சரீரம் அழகா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்களே. 2வது வசனம் தான் சொல்றது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியையும் கவனமா இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. ஆபிரகாம் திடீர்னு ஒரு நாள் வந்தார். என்னையா வந்துட்டீங்கன்னு கேட்டேன். போங்க, அந்த அவதிகளுக்கு முன்னாடி ஒரு ஆலயத்துக்கு எப்ப பார்த்தாலும் கத்திரி கிடக்குறாங்களே, அவங்களுக்கு ஊரடங்கு இல்லையா? அப்ப நினைச்சேன், வந்துட்டேன். செபிப்பதற்கு ஊரடங்கு கிடையாதுங்க, சோதனை பண்ணுறதுக்கு ஊரடங்கு கிடையாது. ஊரடங்கு கொண்டு கவர்மெண்ட்டை மதிக்கணும், அதனால ஆலயத்தை திறந்து வச்சு கத்துறது கிடையாது. நம்ம ஒருமனப்பட்டு ஓரிடத்தை சேர்ந்தாங்க அந்த ஆலயம். அதை நாம் பின்பற்றுகிற முறை சரியா இருக்கணும். அது பின்பற்றுகிற முறை, அந்த முறைகளை தான் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். பின்பற்றுகிற முறை எப்படி இருக்கிறது? உன் ஊழியர்களை அணுகிறியா? அவர்கிட்ட உன் ஆலோசனை கேட்கிறாயா? அல்லேலூயா. முறைகளை தேவன் கவனிக்கிறார். முறைப்படிதான் நம்ம போகும்போது அந்த ஆசீர்வாதம் தடை இல்லாம நமக்கு வருங்க. ஆண்டவர் ஒரு சட்டத்தை நமக்கு எழுதி கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சை எங்க இருக்கிறது? பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தகனமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் எடுக்கிறது. 3வது வசனத்தை சொல்றாரு, என் ராஜ்யமும் என் தேவனுடைய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளையும் வைக்கும் கூடு கிடைத்ததே. உனக்கு எனக்கு கூடு கிடைக்காதா? வீடு கிடைக்காதா? ஆசீர்வாதம் இல்லையா? மகிமை இல்லையா? எனக்கு அன்பானவனே, நிச்சயமா தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான்.
ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். கெட்டு பட்டணத்துக்கு போன்னு சொன்னாங்க. பட்டணத்திலிருந்து நீ கெட்டு வீட்டுக்கு போக முடியாது. கெட்டு எங்க போ? அந்த காலத்துல பழமொழி உண்டு, கெட்டு பட்டணத்துக்கு போயா. வண்டி ஓட்டியாச்சு பழைக்கலாம், குப்பை எடுத்தாச்சு பழைக்கலாம், பேப்பர் பொழிக்காச்சு பழைக்கலாம். கெட்டு எங்க போ? பட்டணத்துக்கு போ. நம்ம பட்டணத்துக்கு போவோம்னா செட்டிநாடுக்கு போக வேண்டாம், இயேசு கிட்ட வந்தா போதும். நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறான், நம்மை மகிமைப்படுத்த வல்லவரா இருக்கிறான். எழுந்து போனதை கொடுக்கவும் தேடவும் மனுஷகுமாரன் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறான். எழுந்து போனதை கொடுக்கவும் தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறான். நாம் கவலைப்பட்டு கலங்கி திகைத்து போக வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதவசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு என்னமா. இதை விட்டுட்டு அடைக்கலாம் குருவி வீடுகளும் உண்டு, நமக்கு இல்லையா? நமக்கு சாப்பாடு இல்லையா? உணவு இல்லையா? உறவிடம் இல்லையா? உடை இல்லையா? நாம் நினைத்ததை தேவன் நமக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக கொடுப்பான். உண்மையை பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் சபையான வழியில் கொண்டிருக்கிறவர்களும் செம்மையா நம்ம இதயத்தில் கர்த்தரை துதிக்கிற செம்மையா கொண்டிருக்கணும். உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் யாரு? அவரே என் வழி, அவரே என் ஜீவன், அவரே என் ஆசீர்வாதம் என்று நாம் கொண்டு அவர் மீது நம்முடைய எல்லா பாடங்களையும் இறக்கி வைக்கும் பொழுதுதான் அவர் நம்மளை பாக்கியவானாய் மாற்றுகிறார். இந்த வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறேன். அவர் சேனைகளில் கர்த்தருவது வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை, எவ்வளவு அழகு. நேற்று பார்த்தோம், யாக்கோபு கூடாரம் எவ்வளவு அழகு தெரியுமா? இஸ்ரவேல் வாசஸ்தலம் எவ்வளவு அழகு தெரியுமா? அந்த அழக அதோ நிற்கிறவர்கள் அழகாய் நிற்கிறார்கள். அதான் குடும்பத்தை பார்த்து ஆண்டு சொல்றார். உன்னை பார்த்து உலகம் சொல்லணும், ஐயோ அழகாய் நிற்கிறார்களே, சகல விதமான ஆசீர்வாதத்தோடும் பாதுகாப்போடும் இலைப்பாறுதலோடு நிற்கிறார்களே. எவனாயும் ஒருத்தன் சொல்லுவான், அவன் சோம்பேறி, ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை பின்பற்றாம ஆசீர்வாதமா அவன் கேட்டு நாசமா போவான். அவன் வார்த்தையை நான் கேட்க முடியுமா? அவன் சோம்பேறி, அவன் பிசாசு மூலமா அவன் அவன்கிட்ட வந்து பேசுவான். அவர்களுக்கு பலம் எந்த அளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு தான் நம்ம சம்பாதிக்க முடியும். ஆனா பலத்தை விட விசுவாசம் என்பது மறிக்கிற நாள் வரை பலம் கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், 60 வயது வரை இருக்கும், 70 வயது வரை இருக்கும். பலம் அப்படி பலம் இருக்காது. ஆனா விசுவாசம் என்பது கடைசி வரை நம்ம மூச்சு இந்த பூமியில இருக்க வரை விசுவாசம் இருக்கும். விசுவாசமே நம்ம உலகத்தை ஜெயிக்கிற அனுசரணம். மாம்சமே உலகத்தை ஜெயிக்கிறான்னு சொல்லல, மாம்சம் உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. முந்தினோர் பிந்தினோர் முன்னாடி ரசிக்கப்பட்டிருப்பான், சோம்பேறி, சரியா ஜெபிச்சிருக்க மாட்டான், சரி ஆண்டவரை தேடி இருக்க மாட்டான், ஆண்டவருக்கு உந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டான், பாவரிக்கை பண்ணியிருக்க மாட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு எல்லாம் வானத்துல இருந்து சொன்ன கொட்டி எல்லாம் 4-5 ரூமும் நிமிர்ந்து வேற வாடகை வீட்டு எடுத்து அதுல கொண்டு ஆசீர்வாதத்தை கொட்டுன்னு பார்த்திருப்பான். ஆண்டவர் பார்ப்பாரு, உடனே அவன் பின்வாங்கி போயிருப்பான். அவங்களோட வார்த்தையை நம்ம கேட்க முடியுமா? முந்தினோர் பிந்தினோர் முன்னாடி ரசிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க அவிசுவாசமா பின்வாங்கி போயிருப்பாங்க. நம்ம பிந்தி ரசிக்கப்பட்டிருப்போம், அவர்களை முந்தி ஆசீர்வாதத்தை பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. விசுவாசிகளை நாம் பார்க்க முடியாது. மனிதர்களை பார்த்தா நாமும் மனிதரை போல விழுந்து விடுவோம். நாம யார் பார்க்க வேண்டியது? யாரு? ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவை பாருங்க, மனுஷனை பார்க்காது. நேற்று ரசிக்கப்பட்டிருப்பான், 6 மாசத்துல அவன் வீடு செழிப்படைஞ்சு இருக்கும். அவன் விசுவாசம், அவன் நம்பிக்கை, அவன் உறுதி. ரசிக்கப்பட்டு 1 வருஷம் கூட அவங்கள ஒரு குடும்பம் சரசரோட நல்ல ஒரு வேலை கிடைச்சது, 75,000 சம்பளம், நல்ல காரு, நல்ல ஒரு வேலையாளு, கார் ஓட்டு இருக்குது. சரசரன்னு உயர்ந்துட்டாங்க. காரணம் கர்த்தர் அவர்கள் மீது அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் வைத்திருந்தாங்க. கர்த்தர் வைத்துட்டாரு. நம்ம விசுவாசம் எப்படி இருக்கு, நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு, நம்ம உறுதி எப்படி இருக்கு, நம்ம ஜெபம் எப்படி இருக்கு, நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கு, அவருடைய பாதத்துல
நம்ம விடுவது எப்படி இருக்கு? விதம் இருக்குல்லங்க, விதம். எல்லா ஜெபமும் கேட்கப்படுமா? உடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். தாமதம் இடத்துல கிடையாது. உடனே நீ கேட்கிறது உடனே கொடுப்பான். தானியேல் 21 நாள் உபவாசித்தான். உபவாச நாள் 21வது நாள் அவன் நினைத்தது அவன் பார்வைக்கு முன்பாக வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கடுகு அளவு விசுவாசம் தான், நம்பிக்கை தான். அதுவே நம்பிக்கை. விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவர் இருக்கிற ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். துன்பங்களும் துயரங்களும் கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் போராட்டமும் உலகத்தில் இருக்கு. ஆனா இயேசு கிட்ட அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் இயேசு. இயற்கையை குறித்து அவருக்கு கவலை இல்லை. கேன்சரும் நோயும் கத்தருக்கு ஒரே விதம் தான். சுகமாகுதா சுகமாகுது. அது கேன்சர் நோயா இருக்கலாம், எந்த பிளாக் நோயா இருக்கலாம், அது கொள்ளை நோயா கூட இருக்கலாம், இல்ல சின்ன ஜுரமாக இருக்கலாம். இயேசுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். அப்பால போனா அப்பால போயிடும். உலகத்துக்கு வேணா பெருசா இருக்கலாம், நமக்கு வேணா பெருசா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது எப்படியா? லேச அல்ப காரியம். கரெக்டா சொன்னீங்க, அல்ப காரியம். ஆனா தேவனாய் கர்த்தர், சேனைகளின் கர்த்தாவை இந்த வாஸ்தவங்கள் எவ்வளவு அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். அது வரையும் நம்ம கஷ்டப்படுவோம். ருசிக்கிற வரை தான் கஷ்டம். ருசிக்கிற வரை தான் நமக்கு வேதனை, துக்கம், துயரம், கஷ்டம். ஆனா அந்த உண்மையான ருசியை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை கறி குழம்பு இல்லாத சாப்பிட முடியல. அதுதான் ருசி. யாருமே சிரிக்க மாட்டீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அந்த அளவுக்கு உங்க உள்ள பாரமா இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளத்தின் அழகு எங்க தெரியுமா? முகத்துல தெரியுங்க. அப்ப உங்க முகம் எல்லாம் எப்படி இருக்குது? தேவைகளோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்குங்க. ஒரு நாள் நீங்க சிரிக்கவே மாட்டீங்க. பிரசவம் பண்ணா சபையில எப்படி சிரிப்பாங்க தெரியுமா? அப்பவே வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நீங்க சிரித்து பாருங்களேன். இவ்வளவு பாரம் எழுத்துல சிரித்து பாருங்க. கவுட்டுள்ள ஜனங்களா இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட உங்களை வெளிப்படையா காட்டுங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் நீங்க சிரிக்கணும், கை தட்டணும். தெரியுமா உங்களுக்கு? ஆதி சபையில் அப்படிதான் இருந்து இருதயம் ஓப்பனா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை ருசிக்க 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 என்ன ஆகும்? தித்திப்பு அதை மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்க. மனம் விட்டு சிரிக்கும் போதுதான் இந்த பூமியில நோய் விட்டு வாழலாம்னு சொல்லுவாங்க. நீ மனம் விட்டு கர்த்தருடைய வசனத்தை நீங்க படிச்சுட்டு சிரிச்சீங்கன்னு வச்சீங்க, உங்க பாரெல்லாம் ஆண்டவர் தூக்கி போட்டுவார். சில நேரத்தில் பைபிள் படிக்கும் போது நானே சிரிச்சிருவேன். இப்படி பைபிள் எழுதி இருக்குது, ஆனா நம்ம பாரங்களை சுமந்துட்டு இருக்கிறாங்க சொல்லி சிரிச்சிருவேன். அப்போ என் பாரங்கள் என்ன விட்டு போயிடும். ஒரு வசனம் தெளிவா இருக்கு. தமிழ் படிச்சுட்டா வேறு வசனம் சொல்லுது. ஏசாயா 35 நானே வாசிக்கிறேன், நீங்க யாரும் வாசிக்க வேண்டாம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி வருகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்னதான் செய்வாங்களா? ஆனந்தமா பாடுவாங்க, சிரிப்பாங்க, மகிழ்வாங்க. நம்ம உள்ளத்துல இவ்வளவு பார்க்க வச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தா எப்படி விடுதலை பெற முடியும்? முதல்ல சிரிப்புங்க, முகம் அழகு, இறுதியம் முகம் காட்டுங்க. மகிழ்ச்சி முதல்ல இல்ல. பணம் இருக்குதோ, காசு இருக்குதோ, அறிவு இருக்குதோ, ஞானம் இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம முகத்துல சிரிப்பு இருக்கணும். அமெரிக்காவில் சிரிச்சா எல்லாம் நடந்து ஒரு மீட்டிங்க போடுவாங்க. நீச்சு கேட்டீங்களா? எல்லாரும் வாங்க, எப்படி வேணாலும் சிரிக்கமாங்க. ஒருத்தன் எப்படி வேணாலும் சிரிப்பான். வாயை திறந்து சிரிக்கலாம், திறக்காம சிரிக்கலாம், உதட்டுல சிரிக்கலாம். அப்போது எத்தனையோ நோய்கள், மனிதனுடைய பாவங்கள், மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் தொலைங்கிற மூட நம்பிக்கையில என்ன பண்றான்? ஒரு மீட்டிங்கே போட்டான் இல்லையா? ஆனா அப்படி நான் சிரிக்க சொல்லல. கர்த்தருடைய வேதத்துக்குள் நாம் சிரிக்க வேண்டுமா? அப்ப இந்த சொல்ல கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. நீ ஆனந்த களிப்புடன் கர்த்தருக்கு வீட்டுக்கு, ஜெபத்து வீட்டுக்கு வரும்போது எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடு வரணும், ஆனந்தம் வரணும். ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், ஐயா ஸ்தோத்திரம். நானும் போன சபையில எல்லாம் அப்படிதான், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் ஐயா, பெரியவங்களா ஐயா ஸ்தோத்திரம், சிஸ்டர் ஸ்தோத்திரம். அதுவே
அதே ஆசீர்வாதம் வந்து நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம இல்லத்துக்கு, நம்ம காலத்துக்கு வந்துடும். சிரிப்பு என்பது தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சிங்க. அவன் கர்த்தரால் மீட்கப்பட்டவன் என்ன பண்ணுவாங்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடுவாங்க. முதல்ல பாட்டு, சந்தோஷம், சமாதானம். இரண்டாவது, சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி. நல்லா தெரியுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது சஞ்சலமும் தவிப்பும். அப்ப உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி வரல, ஆனா சஞ்சலம் தவிப்பு எங்கதான் இருக்குது? உங்க இருதயத்தில் இருக்கு. நான் அதை பார்க்கிறேன். அதை நான் மாம்சத்தில் பார்க்கல, ஆவியில பார்க்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது என்ன ஆகுமா? சஞ்சலம் தவிப்பு ஓடி போகுங்க. யார் வேணாலும் சிரிச்சிருவோம், யார் வேணாலும் ஸ்தோத்திரம் வாங்க. எப்படி இருக்கீங்க? யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க, எப்படி குடும்பம் எப்படி போயிட்டு இருக்குது, ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? அது யாரா இருக்கலாம், நான் அப்படிதான் கேட்பாங்களே. அவங்க அதிலே இல்லைங்க, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கு, கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்க. இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும்னா மோகம் சொல்லிக்கணும். நான் கேட்பேன், ஏன் என்னங்க ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? 5 மாதம் வீட்டில் இருந்தீங்க, நல்ல ஒரு சம்பாதிக்கிற சகோதரர், தேவைகள் சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்ல ஒரு சொல்ல வாய் வைப்பாரு. அதுக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படியே சொல்லி அப்படியே சொல்லிக்கிறோம். ஒரு பிரதர் இது ஆண்டவர் சொல்லி கொடுத்தவரு ஒரு மகிமையான ஒரு காரியம். உற்சாகமா இருப்பாங்க. நான் பல பேர் கேட்போம், ஆமரா கூட வருவாரு, பாண்டி கூட வரும். நான் எல்லாரும் அப்படிதான் கேட்பேன், ஏன் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க, தோத்திரம் சொல்லுங்க சொல்லுங்க. அவர் ஐயா பரவாயில்லையா, ஐயா எனக்கு உள்ளுக்குள்ளே நான் சிரிப்பேன். சொந்த அதுல நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாத்தையும் சந்திப்பான். ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு வினாடியில உன்னை மறந்து இன்னொன்னை நினைக்கும் போது மகிழ்ச்சி வரும். ஜெபிக்கலாம்யா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜெபிங்க, தேவன் நிச்சயமா நம்மை நடத்தும். அதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும்போது சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ண நம்ம விட்டு ஓடி போயிடுங்க. தொழிலாளி மக்கள் மத்தியில் நம்ம முகம் சஞ்சலத்தோடு சவிப்போடு இருக்காதுங்க. மகிழ்ச்சி வருதோ சந்தோஷம் வருதோ எனக்கு தெரியாது, ஆனா உன் முகத்துக்கு களிப்பு வரும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது. அல்லேலூயா என்பதை வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் தலை மீதுதான் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எங்க இருக்கு? ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே சொன்ன எங்க இருக்கு? தலை மீதுதான் ஆண்டவர் கொடுப்பார். சஞ்சலமும் தவிப்பும் மகிழ்ச்சி சந்தோஷம் வரும்போது சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகுங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்க போனாலும் சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் நம்ம வீட்டு. ஒரு நாளும் மகிழ்ச்சி வரணும். முதல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கருவியுடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். சஞ்சலம் மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அப்பொழுது சஞ்சலமும் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பொழுது சஞ்சலம் தவிப்பு என்ன பண்ணலாம்? ஓடி போயிடுங்க. நீ கூட்டாவோட மறுபடி வராது, ஓடி போயிடும். என்னை விட்டுருப்பா, தயவுசெய்து நான் ஓடிடுறேன், தெரியாம வந்து நான் இங்க தங்கிட்டேன், நீ இருக்குன்னு தெரிஞ்சு நான் வந்திருக்க மாட்டேன், விட்டுறேன், நான் ஓடிடும். ஓடிடும். தலப்பா துண்டை போட்டுட்டு ஓடிடும். துண்டை காணும் துணையை காணும் ஓடிடும். எனக்கு காட்டுறான் தேவனுடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தாவின் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. அதில் நாங்கள் சிகித்து சுகமாய் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் நடக்க உதவி செய்யும். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, நீ நல்லவர், வல்லவர், பெரியவர். இந்த காலவெளியிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மகிழ்ந்து பேசினோம், களிகூர்ந்தோம். தேவனே நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர். நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ நல்லவராய் இருக்கிறபடி நாளை கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது ஆண்டவரே வாசஸ்தலம் எவ்வளவு
அருமையானவர்கள், இனிமையானவர்கள், போதுமானதா இருக்கிறது. உம் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் தேவனாய் கர்த்தாவே, உமது வாசஸ்தலம் எவ்வளவு இன்பம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு களி கூறுதல். ஒரு பிரகாரங்களில் ஆண்டவரே தங்கியிருப்பவர்கள் செழித்திருப்பார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே மை வாஞ்சிக்கிறவர்கள் உயர்ந்திருப்பார்கள். ஆண்டவரே நம்பிக்கையிலே சந்தோஷம், ஆண்டவரே உபத்திரவத்திலே பொறுமை, ஜெபத்திலே உறுதியா இருக்கிறவர்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிச்சயமாய் அடைவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுடைய தலை மீது இருக்கும். ஆண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஸ்தோத்திரம். வந்த அருமை சகோதர சகோதரிகளை ஒரு கரம் ஆட்கொள்ளட்டும். ஒரு ஆசீர்வாதம் சரசு மேல் ஊற்றும். ஆண்டவரே அப்போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் வரும்போது, சரீரத்தில் வரும்போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், திரும்பி வராது. ஆண்டவரே அப்படி வருவதற்காக ஸ்தோத்திரம், கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்பமாய் ஒரு சமூகம் எங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்தேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.